கொடிஷியாவில் நடக்கவுள்ள கோவை புத்தகத் திருவிழா ஜூலை 2025. ஜேஆர் டிவைன் ப்ளஸ் நேயர்களுக்கு அன்பு காலை வணக்கம். நம்ம சேனலில் ஈவெண்ட் பகுதியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கோயம்புத்தூர் புத்தகத் திருவிழா. நடக்கவிருக்கிற தேதி 18 முதல் 27 முடிய ஜூலை திங்கள் 2025. நடக்க உள்ள இடம் கொடிஷியா ட்ரேட் ஃபேர் காம்ப்ளெக்ஸ், கோயம்புத்தூர். 10 மணிலேருந்து நைட்டு 8 மணி வரைக்கும் அனுமதி உண்டு. இது ஒரு மாபெரும் முயற்சி, மாபெரும் திருவிழா. ஏறக்குறைய ஒரு 250லேருந்து 300 ஸ்டால் வரைக்கும் அங்கே எதிர்பார்க்குறோம். ஃபுட் கோர்ட் எல்லாம் பிரமாதமாக இருக்குது. இதில் என்ன சிறப்பம்சம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏறக்குறைய இப்போ இந்த கொடிஷியா கோயம்புத்தூர் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு மிகப்பெரிய வணிக வளாகம். அந்த வணிக வளாகத்தில் பார்த்தீங்கன்னா ரோட்டிலேருந்து உள்ளே அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணிவிட்டு பார்க்கிங் போய் அதிலேருந்து நடந்து நம்ம அந்த ஹாலுக்கு போகணும். இது ஜென்ரலாக வெளியிலேருந்து பார்க்க போகிறோம்னா இன்னும் இவ்வளோ பெரிய சேலஞ்சு, ரோட்லேருந்து அவ்வளோ பெரிய தூரம் போகணுமே, பொதுமக்கள் வருவாங்களா அப்படி இப்படின்னு நம்ம மனசுக்குள்ளே படும். நீங்கள் அதில் நேரில் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். ஆனால் இதை பொறுத்த வரைக்கும் கொடிஷியா அந்த புத்தக கண்காட்சியை பொறுத்த வரைக்கும் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு மக்கள் வெள்ளம் போல் பெருக்கெடுத்து வருவாங்க. அவ்வளோ ஒரு அருமையான ஒரு கம்ஃபர்ட் ஜோனு, ஒரு ஆம்பியன்ஸு, வரவங்கெல்லாம் உட்கார்ந்து அதை பொறுமையாக பண்ணுற அளவுக்கு எல்லா வசதி வாய்ப்புகளும் இருக்குது. இதில் வெறும் புத்தக திருவிழா மாத்திரம் கிடையாது, அனைத்து விதமான கண்காட்சிக்கு உண்டான எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் அங்கே இருக்குது. இதில் இந்த வருஷம் என்ன சிறப்பு அம்சம் அப்படின்னா, நம்மளுடைய ஜேஆர் காயின்ஸ் அண்ட் ஜெம்ஸ், ஜேஆர் டிவைன் ப்ளஸ் அங்கே நம்ம ஸ்டால் போட்டிருக்கிறோம். ஸ்டால் நம்பர் 66. இதை பிரமாதமான முறையில் முதலே அவங்க அட்வான்ஸ் வாங்கி எல்லாத்தையும் அழைச்சி அவங்களுக்கு ஒரு டிஸ்கஷன் வச்சு அவங்களுடைய நிறை குறைகளை கேட்டுட்டு அதில் குழுக்கள் மூலமாக ஸ்டால் தேர்ந்தெடுத்தாங்க. அந்த ஸ்டாலில் குழுக்களில் நமக்கு ஸ்டால் நம்பர் 66 கிடச்சிருக்கு. இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, காயின்ஸ் ரிலேட்டடான ஒரு 1 பேஜர்ஸ். இப்போ 1 பேஜர்னால் இப்போ நாணயங்களை பார்த்துருப்பீங்க, ஒரு ஃபோல்டர்ஸில் வச்சுருப்பாங்க, ஒரு ட்ரேயில் கொட்டியிருப்பாங்க. நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஒவ்வொரு நாணயத்தையும் எடுத்து அந்த நாணயத்துடைய வரலாறை எழுதி அந்த வரலாறை ஒரு 1 பேஜராக போட்டு, ஒரு A4 ஷீட்டில் 1 பேஜராக போட்டு ரெடி டு ஃபைல் அப்படின்ற பேசிஸில் இந்த கான்செப்டை நம்ம அறிமுகப்படுத்துகிறோம். இதை முதல் முறையாக புத்தக திருவிழாவில் ஒரு நாணயங்கள் சார்ந்து, அஞ்சல் தலை சார்ந்து, நம்மளுடைய ஹாபி சார்ந்து முதல் முறையாக நம்ம அறிமுகப்படுத்த போகிறோம். உங்களுடைய பெருவாரியான ஆதரவு கட்டாயமாக தேவை. புத்தக திருவிழாவுக்கு வாங்க. உங்களுடைய இளைய சமுதாயத்தை, அதாவது பிள்ளைங்களை, குழந்தைங்களை திரளாக கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா தான் இதை பற்றியான அவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். என்ன தான் உங்களுக்கு ஒரு டிவிலேயோ ஒரு மொபைல்லையோ டீட்டெயில்ஸ் வந்தாலும் புத்தகத்தை வாசிக்கிறது, அதோட கோர்வையாக நம்ம மனசில் பதிகிறது, அதோடைய கருத்துக்களை உள்ளே போகிறது எப்படின்னா, நீ புத்தகம் மூலமாக மாத்திரம்தான் வரும். என்ன தான் ஒரு ஆடியோ வீடியோ காம்பினேஷன் இருந்தாலும் அது சீக்கிரமாக வரும், ரீச் ஆகும். ஆனால் ரீச் ஆகிற வேகத்திலேயே அடுத்த ஒரு விஷயம் அப்படின்னா அது மறைஞ்சிரும். ஆனால் புத்தகத்தை வாசிக்கிறது மூலமாக என்ன அப்படின்னா அது ஆழமாக பதியும். அந்த வகையில் நம்மளும் ஒரு புத்தக வடிவு இல்லாமல் ஒரு 1 பேஜர், அந்த 1 பேஜரை அவங்களுக்கு தேவையான நாணயங்கள், அஞ்சல் தலை, பணத்தால் வாங்கிக்கலாம். அதை வாங்கி ஃபைல் பண்ணி படிச்சுட்டு ஃபைல் பண்ணிக்கலாம். எப்பப்பெல்லாம் தேவையோ அதை ரீகலெக்ட் பண்ணிக்கலாம். இல்லை அவங்களுடைய பள்ளி கல்லூரிகளில் டிஸ்பிளே பண்ணணும், அல்ல நம்மளே கலெக்ஷனை டிஸ்பிளே பண்ணணுன்னாலும் அதை நம்ம அப்படியே டிஸ்பிளே பண்ணிவிட்டு திருப்பி ஃபைல் பண்ணிக்கலாம். இன்னொரு சிறப்பம்சம் கேட்டிங்க அப்படின்னா, இந்த நாணயங்கள் சார்ந்து, அஞ்சல் தலை சார்ந்து, பணத்தால் சார்ந்து மட்டும் இல்லாமல் எதிர்காலத்தில் நம்ம பல வடிவங்களில் இந்த ஃபைலிங் கான்செப்டை, ரெடி டு யூஸ் 1 பேஜர் A4 ஷீட்டை நம்ம கொண்டு வர போகிறோம். இதுக்கு உங்கள் ஆதரவு கட்டாயமாக தேவை. நீங்கள் கட்டாயமாக புத்தக கண்காட்சி உங்கள் குடும்பத்தோடு வரணும் அப்படின்றது எங்களுடைய தாழ்மையான கருத்து. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்ததுன்னா சொந்தம் மற்றும் நட்பு வட்டங்களுக்கு பகிருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி வலியுறுத்து.